வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை நல்வரம். நல்வரம் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம அமைதியாக வெற்றியாக வாழணும் அப்படின்னா நமக்கு எப்படி மகரிஷி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்க? தன் வாழ்த்து சங்கல்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்க்கையே நமக்கு எப்படி அப்படின்னா, நல்வரம்னா ஒரு வரம் தான். நல்ல வரம் தானே. நல்வரம்னா நல்ல வரம்னு அர்த்தம். அப்போ இந்த வாழ்வின் நோக்கம் உணர்ந்து பிறவி பயனை நம்ம அடையணும் அப்படின்னா இந்த தன்வாழ்த்து ரொம்ப முக்கியம். அதான் சங்கல்பம். முதல்ல நம்மளுக்கு நம்மளே தனக்கு தானே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். அப்புறம் தான் மற்றவங்களுக்கு நம்ம வாழ்த்து கொடுக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். இந்த 5ம் ஒருத்தருக்கு இருக்கணும், கிடைக்கணும். அப்போ தான் அந்த இறைநிலையை உணர்ந்து பிறவி பயனை அடைய முடியும். அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல உடல் நலம். இப்போ உடல் நலமாக நம்ம வச்சுக்கணும். ஒரு நோயோட நலம் இல்லாமல் நம்ம வாழும் பொழுது நம்மளோட பதிவுகளை நம்ம எப்படி கழிக்க முடியும்? கண்டிப்பாக உடல் நலம் நமக்கு அவசியம். பிறப்பு இருந்தால் அந்த பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அது நிறைவேற வரைக்கும் நம்ம உடம்பு நமக்கு ஒத்துழைக்கும் இல்லையா? நீல ஆயுள். ஆயுள் நீளம் அப்படின்னா, இப்போ நமக்குன்னு ஒரு நோக்கம் வச்சுருக்கோம். வாழ்வின் நோக்கத்தை நம்ம அடையணும்னு நினச்சிருக்கோம். அது வரை நம்ம உயிர் நம்ம கூட இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம நீல ஆயுள் நமக்கு அவசியம். நிறை செல்வம். நிறை செல்வம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு போதுமான அளவு நமக்கு வசதி வாய்ப்புகள் தேவை. அதை நம்ம ஏற்படுத்திக்கணும், நம்ம வச்சுக்கணும். அதுதான் நிறை செல்வம். உயர் புகழ். உயர் புகழ் அப்படின்னா, நம்மளுக்கே நம்ம மேலும் மேலும் பதவி, பேர், புகழ் அப்படி அது கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு நன்மையே நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம அப்படி செய்கிற செயல் ஒருத்தவங்களுக்கு நம்ம அந்த செயலால் ஒருத்தவங்க நம்மளை வாழ்த்துனாங்க அப்படின்னா அதுதான் உயர் புகழ். எண்ணங்கள் கூடுமான அளவு நல்லதாகவே இருக்கும்போது மற்றவங்களுக்கு அந்த செயல் அதோட விளைவும் நல்லதாகவே கிடைக்கும் இல்லையா? அப்போ அதுதான் நமக்கு புகழ். அப்போ நம்ம பண்ணுறோம், தொண்டு பண்ணுறோம். இப்போ சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா, எதிர்பாராமல் நம்ம செய்கிறது. இதெல்லாம் தான் நமக்கு உயர் புகழ். நம்ம தனிப்பட்ட விதத்தில் நம்மளுக்கு சேர்த்துக்கிறதுக்கு பேர் புகழ் கிடையாது. மற்றவங்க மூலியமாக நமக்கு, உலக மக்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கிறது தான் புகழ். இது எல்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது மற்றவங்களோட வாழ்த்துக்கள், அந்த வாழ்த்தாளைகள் மூலியமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பயிற்சி முறைகளை கூட கரெக்டாக பண்ணும் பொழுது மேலும் மேலும் நல்ல எண்ணங்களை போடும்போது நம்ம பதிவுகள் மாறுறது இல்லாமல் நம்மளோட தீய எண்ணங்களும் நம்மள்ட்ட இருந்து அறவே அழியுது. அதை நம்ம கவனித்தோன்னா நமக்கு புரியும். இது எல்லாம் புரியும் பொழுது உடலையும் நம்ம ஆரோக்கியத்தோடு வச்சுட்டு நீல ஆயுளும் நமக்கு கிடைக்கும்போது நிறை செல்வம் நமக்கு போதுமான அளவு இருக்குது. உயர் புகழ் அது இயற்கையாகவே நமக்கு வந்துடும். பதிவுகள் மாறும்பொழுது எண்ணங்கள் நம்ம பியூரிஃபை பண்ணுறோம் இல்லையா? அப்போ நல்ல எண்ணங்கள் போடும்போது உயர் புகழ். இது எல்லாம் நமக்கு மேலோங்கி நிற்கும் பொழுது நாம் நல்ல மனிதர்களாக பூமியில் நம் நடமாடும் பொழுது மெய்ஞானம் அப்படிங்கிற இறைநிலை நம்ம எந்த நோக்கத்தை ஒட்டி வந்தோம் அந்த நோக்கம் முடிஞ்சோடனே வாழ்வை முழுமையாக வாழ்ந்துட்டு அந்த மெய் ஞானம் அப்படிங்கிற இறை ஞானம் அதுதான் உண்மையான ஞானம். உண்மை ஞானம் அப்படின்னா என்ன? தெளிவு தான். உண்மை தெளிவு அதுதான். இதெல்லாம் இப்படி முழுமையாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பிறவியோட நோக்கத்தை உணர்ந்து நாம் வாழும் பொழுது உண்மை நிலை என்ன, நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறது நமக்கு புலப்படும். அது தெரியும் பொழுது இதுதான் உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் தெளிந்த அறிவு. அந்த அறிவை நோக்கி நம்ம பயணிக்க தான் மகரிஷி இந்த தன் வாழ்த்து சங்கல்பம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிறப்பே ஒரு நல்ல வரம். அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முழுமையாக வாழ்ந்து இன்பமாக வாழ்ந்து அமைதியாக வாழ்ந்து ஒரு வரமாக கிடைச்ச இந்த பிறப்பை நல்ல நம்ம ஆண்டு அனுபவித்து வாழ்க்கையில் நிறைவு பெறணும்னு சொல்லி இந்த நல்வரத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.